வணக்கம் சார். இதுமாரி யுவரா பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2023 லாஸ்ட்டு டபுள் மீட்டர் நம்ம என்டருக்கு போட்டிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்ததில் ரொம்ப திருப்தி. எனக்கே தெரியாது, இவர் என்கிட்ட 3 தாட்டி வந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம வெளில போயிட்டு இருந்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வேலையால் வெளில போயிட்டு மணி 2 மணி தான் 2-3 மணிக்கு வந்தோம். ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி உட்காந்தார். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளே அசலேருந்தே தள்ளி தான் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை 3 தாட்டி வந்திருக்கேன், வெயிட் பண்ணியிருந்தார். அந்த விஷயத்தை அவருமே சொல்லுவார். ரொம்பவே திருப்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம வர வரைக்கும் உட்காந்து வாங்கி போகிற கஸ்டமர் இன்றைக்கி டேட்டில் இருந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மி. நானே அவர் இடத்துல இருந்தேன்னா ஒரு பொருள் வாங்க போய் வெயிட் பண்ணுவேன்னா வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா நேரம் எல்லாருக்கும் முக்கியம். எனக்கும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பர்சனல் விஷயத்துக்காக வெளியே போயிருந்தேன். ஸோ வந்து அதுக்காகவே அவர் கேட்ட ரேட்டு திருப்தியாக கொடுத்துட்டேன். அப்படி என்னன்றது அவரே சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் முறை பாருங்கள், யுவரா பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற வண்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு திருப்தியாக இருக்கும். ரேட் வைஸ் 100% இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே கண்டிஷன் 100க்கு 100 நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வீடியோவில் நம்ம போடுற ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் ரேட் இருக்கும். ஸோ அந்த ரேட்டை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேணாம். அந்த ரேட்டுமே மற்ற ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற உங்களுக்கு பிடிச்சான ரேட்டில் தான் நம்ம வண்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வாங்குகிற கஸ்டமரை நேரில் வச்சுட்டு தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். ஸோ அப்படி இல்லைன்னா அவர் திருப்தியாக சொல்ல மாட்டார். ஸோ அது உங்களுக்கே தெரியும். நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஆர்காட்லேருந்து ஆரணி போகிறதுல திமிரியில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் யுவராஜ் கன்சல்னு சொல்லிட்டு நேரில் வாங்க. நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு திருப்தியான ரேட்டில் தான் வண்டி கொடுத்துட்ருக்கோம். அது போக ஈஸி ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இவங்களுக்கு இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வச்சிருந்த ஒரு யூஸ் பண்ண முடியாத ஒரு வண்டி ஸ்க்ராப்பில் தான் எடுத்திருக்கோம். அந்த வண்டி கொடுத்துட்டு வெறும் 5000 முன்பணம் கட்டியிருக்காரு இந்த வண்டிக்கு. ஸோ அதை ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். மற்றது அவர்கிட்ட சொல்லுவோம். நானுண்ணா நல்லா இருக்கீங்கண்ணா? உங்களுக்கு சார் நல்லா சார். நீங்கள் சொன்ன வார்த்தை மெய்சிலுக்கு வச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டில் லோ பட்ஜெட் யுவராஜ்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருப்போம். அப்போல்லாம் நம்ம யூடியூப்பில் யாருன்னே தெரியாது. அந்த டைம்லேருந்து இவர் நம்மளை ஃபாலோ பண்ணிருக்காரு. எடுத்து காமிச்சார் ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் முன்னாடி. இப்போ அந்த மாதிரி ஃபாலோ பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம எப்படி பண்ணணும், அதான் அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். என்னப்பா திருப்தியாக கேட்டதப்பா? எப்போதுலேருந்து என்ன பார்க்குறீங்க? 3 வருஷம் முன்னாடி. ஸோ இந்த வண்டி என்னன்னா நீங்கள் சொல்லலாம். அண்ணன் திருத்தணிக்கு போன ஒரு இடம். அங்கே போனாக்கா 2020 மாடலில் 85,000 சொன்னாங்க அவங்க. சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்துட்டு நாங்கள் இது பண்ணுறோம். சரி, நம்ம பையன் கூப்பிட்டு இங்கே வந்தாங்க. பார்த்துக்கலாம், எங்களுக்கு வண்டிக்கு திருப்தி ஆகிடுச்சு. சொல்கிறேன் நீங்கள் கூப்பிட்டு அதுக்குள்ளே அர்ஜென்ட் அதுதான் திருப்தி ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்ததுக்கும் எங்களுக்கு திருப்தி. எல்லாம் ஜனமும் இங்கே வந்து சார் கிட்ட எடுத்துன்னு போனால் நம்மளுக்கு 10 ரூபா அனுப்பலாம். ரொம்ப நன்றி. பொருள் நல்லா இருக்குது. பொருள் அருமையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. இல்லை சும்மா சொல்கிறோமா? க்ளீனாக இருக்குது. எந்த எஃபைட்டுக்கு இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டி புது வண்டி மாதிரி தான் இருக்குது. புது வண்டி தான். நீங்கள் சொல்லுங்கள் சார். அப்பா ரொம்ப சூப்பராக இருக்குங்களா? இது வெயிட் பண்ணதுக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணதுக்கு சாரி. ஏன்னா நான் ஒரு தவிர்க்க முடியாத வேலை போயிருந்தேன். நாங்கள் பார்த்து இவங்களுக்காக வேறு கமிட்மெண்ட் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்களை கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் கிளம்பணும் நான். ஸோ நன்றி, வணக்கம்.